எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். சர்சார்ஜ் கொடுத்துருந்தாங்க, ஒரு ரிட்டர்னிங் வால் இருந்துச்சு, சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சுட்டு நமக்கு பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்டிவ் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இங்கே ஃபைனலாக இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ப்ரெஷர் இஸ் 96 kN/m² and it acts at a distance 1.665 which will be approximately equal to 1.7 வச்சுக்கோங்க. It will at 7 meter from the base. இது போன ப்ராப்ளமோட முடிஞ்சிருச்சு, போன ப்ராப்ளமோட கதை. பட் இப்போ இதை ஃபர்தராக நான் ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறேன், டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன். இதே ப்ராப்ளம்லேயே இந்த சர்சார்ஜ் கூட சேர்ந்து வாட் இஃப் தெர் எக்ஸிஸ்ட் அ வாட்டர் டேபிள், ஒரு வாட்டர் டேபிள் இருக்குது அட் அ டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர். இந்த ரெண்டு டேட்டா கொடுத்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா நான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 12 kN/m². என்னது? காமா சப்மர்ஜ்ட். ஸோ இதே கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் இல்லாமல், இந்த கொஸ்டினில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இன்னும் ரெண்டு பிரச்சனை சேர்த்து கொடுக்குறாங்க. சப்போஸ் வாத்தியாருக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணுவார், சரியா? ஸோ சாயில் மெக்கானிக்ஸ், ஜியோ டெக்னிக்கலில் பொறுத்த வரைக்கும், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப் சினாரியோ ப்ராப்ளம் வில் பி அ ஃபென் நம்பர். ஸோ நீங்கள் எல்லா காம்பனன்ஸும் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கால்குலேட். அண்ட் ரியல் லைஃப்பில் ப்ராப்ளம் சால்விங் அப்படி தான் இருக்கணும். ஒரு சிவில் இன்ஜினியராக நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். ஸோ இங்கே சர்சார்ஜோட பிரச்சனை இருந்துச்சு, இப்போ சர்சார்ஜ் பிரச்சனை இல்லாமல் வாட்டர் டேபிள் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி சர்சார்ஜ் அண்ட் வாட்டர் டேபிள் இருக்கும் பொழுது ப்ரெஷர் எனக்கு எவ்வளோ இருக்கும் அண்ட் ஹவு ஷுட் வி சால்வ் இட், வாட் இஸ் தி ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ ரைட் தி கிவன் டேட்டா. ஸோ அதே கொஸ்டினை நான் திரும்பி எழுதுகிறேன். ஸோ ஹைட் ஆஃப் தி வால் இஸ் 4 meter. angle of internal friction or shearing angle is 30 degree கொடுத்துருக்காங்க. Gamma was given as 18 kN, if I'm not wrong. Wait, I'll check it. Gamma is 18 kN/m³. 18 kN. யூனிட்ஸ்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது இல்லாமல் ஹரிசாண்டல் பேக் ஃபில்னு கொடுத்துருந்தாங்க. C is equal to 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன ப்ராப்ளமில். அதோட எனக்கு தெரிஞ்சு ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் ஆங்கிள் இதெல்லாமே எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கிவன் போன ப்ராப்ளமில் இருந்துச்சு. இப்போ நான் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் புதுசாக நான் வாட்டர் டேபிள் எடுத்துகிட்டு வரேன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 மீட்டர் ஃப்ரம் டாப். காமா சப்மர்ஜ்ட் அப்படின்னு சொல்லி 12 kN/m². இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இதுதான் கொஸ்டினை நான் இப்போ ப்ரெஷர் டயக்ராமாக எப்படி வரைகிறேன் அப்படின்னு பாருங்கள். நான் கொஸ்டினோட டயக்ராமே ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிட்றேன். ஸோ சே திஸ் இஸ் 1.5 மீட்டர் அண்ட் திஸ் இஸ் 2.5. ஏன்னா சேர்த்தா தான் I'll get 4 மீட்டர், கரெக்டாக? ஸோ இங்கேருந்து ஹரிசாண்டல் பேக்ஃபில் இருக்குது. பேக்ஃபில்லில் ஐ ஹாவ் சர்சார்ஜ் 36 kN/m². இது இல்லாமல் 1.5 மீட்டரில் ஐ ஹாவ் அன் வாட்டர் டேபிள். இதுதான் என்னோடய சினாரியோ, கரெக்டுங்களா? இப்போ இந்த சினாரியோவை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் சஜஸ்டட் யூ டு கோ வித் தி ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராமை ஃபர்ஸ்ட் நான் ஒரு நல்லபடியாக வரைஞ்சிக்கிறேன். say this is the height of it and this is 1.5 and say this is 2.5. okay, இது டாப் ஆஃப் தி பேக்ஃபில்க்கு மேலே தான் நமக்கு சர்சார்ஜ் கொடுத்து வச்சுருக்கானுங்க, வேறு வேல்யூ இல்லை இவனுங்களுக்கு. 36 kN/m² சர்சார்ஜ் இருக்குது. வாட்டர் டேபிள் இந்த இடத்துல இருக்குது. 1.5 meter from the top I have a water table also. ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன ப்ராப்ளமில் சர்சார்ஜ் இருந்துச்சு. ஸோ நான் சர்சார்ஜோட ஃபேக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இது கூட இது இல்லாமல் இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா, இந்த சாயிலோடைய ப்ரெஷர் டியூ டு தி ரீடைன்டு சாயில். இங்கே இருக்கிற சாயில் கண்டிப்பாக will exert a pressure on a retaining wall. It will be due to the movement of the retaining wall. இதுக்கு தான் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ retaining wall, if this retaining wall moves away from the backfill, retaining wall moves away na it is active case. இப்போ retaining wall moves towards na it is passive case. retaining wall நகரவே இல்லைனா அது pressure case at rest அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த with respect to the movement, in the relevance of the movement of the retaining wall, there will be a pressure due to this soil, in the retained soil. அதனால தான் இந்த டயக்ராமே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சர்சார்ஜோட பிரச்சனை இல்லாமல் இந்த சாயிலோட பிரச்சனையும் நான் சேர்த்து டீல் பண்ணி வச்சேன். பட் இந்த இடத்துல எனக்கு சர்சார்ஜோட பிரச்சனை இருக்குது. சர்சார்ஜோட பிரச்சனை நான் எப்போயே சொன்ன மாதிரி தான், இட் வில் பி இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது ஏன் ரெக்டாங்கிளாக வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா,
we have to go with from the basics. KA எப்படி டிரைவ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ ஃபார் டைம் பீயிங் லெட்ஸ் கன்சிடர் திஸ். ஓகே, இது சர்சார்ஜுக்கான வரக்கூடிய ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஓகேவா போட்டுட்டேன். போன சம்மில் இங்கே ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிளாக போட்டிருந்தால, இது காரணம் என்னென்னா இங்கே எனக்கு வாட்டர் டேபிள் கிடையாது. அதே மாதிரி சாயில் வேறு சாயில் கிடையாது. இங்கே மேலே க்ளே, சாண்ட் அந்த மாதிரி வேறு சாயில் இல்லை. வேறு சாயில் இருந்துச்சுன்னா இதுக்கு 5 மாறும். ஸோ கேஏவோட வேல்யூவும் மாறும். கேஏவோட வேல்யூ நான் 0.33 கண்டுபிடிச்சிருந்தால அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இந்த இடத்துல இந்த வாட்டர் டேபிள் இருக்கிறதுனால தி ப்ரெஷர் டியூ டு திஸ் ரீடைன்டு சாயில் ஆன் டு தி ரிட்டர்னிங் வால் will be different. How will it be different அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் டேபிள் வரைக்கும் ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும். வாட்டர் டேபிள் கீழே இருக்கிற சாயில் வேறு விதமான ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இந்த ஒரே ட்ரையாங்கிளாக நான் போன இதில் போட்டிருந்தேன். ஏன்னா சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் தி சேம், வாட்டர் டேபிளும் கிடையாது. பட் இங்கே எனக்கு வாட்டர் டேபிள் குறுக்க இந்த கௌசிக் வந்தான் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டர் டேபிள் குறுக்க வந்ததுனால ஐ ஆம் டூயிங் மைனர் சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். இந்த இடம் மட்டும் இந்த ரெக்டாங்கில் ஏன் தனியாக விட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே ஒரு ட்ரையாங்கிள் போட்டேன்ல, இந்த சாயிலுக்கு எப்படி மேலே இருக்கிற சர்சார்ஜ் வெயிட் கொடுக்குதோ, எப்படி இந்த மேலே இருக்கிற வெயிட்னால இந்த சர்சார்ஜ் உருவாகுதோ, இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குதோ, மேலே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள்னால கீழே இவ்வளோ ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. சர்சார்ஜ்னால் இங்கே வர மாதிரி இந்த ட்ரையாங்கிள்னால கீழே வருது. அவ்வளோதான். இப்போ இது மேலே இருக்க சாயிலுக்காக நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இங்கே கீழே தண்ணியில் ஊறின சாயில் இருக்கும்ல, ஸோ அது என்ன விதமான ப்ரெஷரை இந்த ரீட்டனிங் வால் மேலே எக்ஸர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டயக்ராம். இது இல்லாமல் நம்ம இன்னொரு கணக்கு வேறு பார்த்துருந்தோம். வாட்டர் டேபிள் வேறு இருக்குன்ட்டானுங்க. ஸோ வாட்டர் டேபிளுக்கான ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனும் இப்படி தான் இருக்கும். லீனியர் வேரியேஷன் தான் காமிக்கும். வாட்டர் டேபிள் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஐ எம் ஸ்டார்டிங் மை வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். லைக் இந்த வாட்டர் டேபிள்னால் வரக்கூடிய ப்ரெஷரை நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஐ வில் கிளியர் இட் அவுட். ஐ எம் நேமிங் திஸ் 1 2 3 4 5. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரிஞ்சாலே போதுங்க. இதுக்கு நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஹாஃப் பேஸ் ஹைட் தெரிஞ்சிருக்கணும், லெங்த் இன்ட்டு பிரெட்த் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இங்கே நம்ம இந்த ட்ரையாங்கிள் இது எல்லாத்தோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெஷர் டியூ டு சர்சார்ஜ். நான் அதை P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த P1 என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன ப்ராப்ளமில் கண்டுபிடிச்ச மாதிரி தான். போன ப்ராப்ளமில் சர்சார்ஜுக்கு KA இன்ட்டு Q போட்டு ஹைட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா KA இன்ட்டு Q தான் பேஸ். ஹைட் இட் வாஸ் தி ஹைட் ஆஃப் தி ரீட்டனிங் வால். சிமிலர்லி KA இன்ட்டு Q இன்ட்டு KA இன்ட்டு Q அப்படிங்கிறது தான் பேஸு, இன்ட்டு ஹைட் என்னது H. இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இல்லை. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ கேஏவோட வேல்யூ என்ன? இந்த இடத்துலையும் கேஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா KA இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin 30 டிவைடட் பை 1 ப்ளஸ் sin 30. அதுதான் ஃபார்முலா. 1 மைனஸ் sin 5 டிவைடட் பை 1 ப்ளஸ் sin 5 போட்டோன்னா எனக்கு 1/3 கிடைக்கும், which is nothing but 0.333. ஸோ நான் உங்களுக்கு சுற்றி வளைச்சி சொல்லாமல் I'll directly put the values in my calculator and show you. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். மேஜிக்கில் கேல்குலேட்டர் நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதி காமிக்காமல் டேரெக்டாக போட்டுறேன். கேவோட வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். இட்ஸ் 0.333 இன்ட்டு Q சர்சார்ஜோட வேல்யூ 36 kN. 36 இன்ட்டு H. ஹைட் ஆஃப் தி வால் என்ன? ஹைட் ஆஃப் தி வால் இஸ் 4 மீட்டர். இங்கே சாயில் எனக்கு வேறு சாயில், அதாவது சாயிலோட ப்ராப்பர்ட்டி வேறு இருந்தாலும் வாட்டர் டேபிள் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுல்ல, அது இருந்தாலும் சர்சார்ஜ்னால் வர்றது மாறாது. ஸோ 4 மீட்டர் ஹைட்டுக்கு தான் நான் கன்சிடர் பண்ணி ஆன்சர் போட்டால் ஐ கெட் 47.9. போன சம்மில் வந்தது தான் அப்ராக்சிமேட்லி 48 kN. ஓகே, ப்ரெஷர். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெஷர் இஸ் 48 kN/m². நான் கிலோமீட்டர் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ப்ரெஷரை நான் ஓகே பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்க்கு வரேன். திஸ் இஸ் தி ப்ரெஷர் காஸ்ட் டியூ டு தி சாயில், ரீடைன்டு சாயில் ஆன் டு தி ரீட்டைனிங் வால். இப்போ இதுக்கான ப்ரெஷர் கேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹேவ் டூ திங் 2, 3 and 4 அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. ஸோ நான் ஆர்டராகவே வந்துடுறேன். 2
செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் வந்துச்சுனாலே நம்ம ஹாஃப் பேஸ் ஹைட் கரெக்டாக. ஸோ ஹாஃப் பேஸ் ஹைட், ஹாஃப் பேஸ் என்ன, இதுதான் அதோட பேஸ் கரெக்டாக. இதுக்கான வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி தான். போன சம்மில் ட்ரையாங்கிள் டிஸ்ட்ரிபியூஷனில் கேஏ காமா ஹெச், கேஏங்கிறது சாயிலோடைய, அந்த சாயிலோடைய கேஏவோட வேல்யூ 0.333. அது இந்த சாயிலுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் அதே தான். காமாங்கிறது இந்த சாயிலுக்கான யூனிட் வெயிட், ஹெச்ங்கிறது இந்த யூனிட் வெயிட் இருக்கிற சாயிலோட ஹைட் கரெக்டாக. இப்போ நான் பண்ணுறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பேசஸ் கேஏ காமா இன்ட்டு ஹெச்1. சே திஸ் 1.5ங்கிறது என்னோடய ஹெச்1னும் 2.5ங்கிறது ஹெச்2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 1.5 மீட்டர் இருக்கிற ஹைட்டுக்கு தான் என்னோடய காமா வந்து என்னது, காமா இஸ் 18. ஆனால் வாட்டர் டேபிள் குறுக்க வந்துருச்சுன்னா மை காமா பிகம்ஸ் 12. ஸோ நான் இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள், வாட்டர் டேபிளுக்கு மேலே வரைக்கும் தான் நான் கால்குலேட் பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிளோட பேஸ் இதுவாக தான் இருக்கும். வாட் இஸ் தி ஹைட்? ஹைட் இஸ் ஹெச்1. ஸோ இதை நான் இந்த டேரெக்டாக கால்குலேட் போட்டுடலாம். ஹாஃபுங்கிறது 0.5 பேசஸ் கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.333 பேஸ் இன்ட்டு வாட் இஸ் காமா, காமா இஸ் 18 ஆஃப் பேஸ், அப்புறம் ஹெச்1 இன்ட்டு ஹெச்1 ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ ஹெச்1ங்கிறது என்னது, ஹெச்1 இஸ் 1.5 மீட்டர். ஸோ 18 இன்ட்டு 1.5 ஸ்கொயர், when I do it I get 6.743 கரெக்டாக. 6.743 which is approximately 6.75 kilonewton per meter square வச்சுக்கங்க, kilonewton per meter square. ஸோ ஆக்சுவலி அது kilonewton per meter தான் வரும். ஐம் சாரி, ஏன்னா ப்ரெஷர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால kilonewton per meter தான் வரும். ஐம் ஸோ சாரி. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசினா தான் kilonewton per meter square, பட் ப்ரெஷர் வில் பி kilonewton per meter square இன்டூ மீட்டர் வரும். ஸோ kilonewton per meter தான், ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங், செகண்ட் ட்ரையாங்கிள் நான் ஓகே பண்ணிட்டேன். அடுத்து தேர்ட் ட்ரையாங்கிள் போகிறேன். ஸோ தேர்ட் ட்ரையாங்கிள் போகும்பொழுது மேட்ரு என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட பேஸ் என்ன, இதுவும் ஒன்று தான் கரெக்டாக. ஸோ இதுக்கான பேஸ் என்ன எழுதியிருந்தனோ அதே தான், பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் என்னது, கேஏ காமா ஹெச்1. இதுக்கான வேல்யூ என்னது, கேஏ காமா ஹெச்1 தானே. அப்போ அதே வேல்யூ தானே இந்த ரெக்டாங்கிள் கீழேயும் இருக்கும். ரெக்டாங்கிள் ஆச்சு, எது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலில். இன்ட்டு வாட் இஸ் ஹைட், ஹைட்டு மட்டும் ஹைட் ஆஃப் திஸ் போர்ஷன் விச் இஸ் 2.5 ஹெச்2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கானது கேயோட வேல்யூ 0.333 இன்ட்டு காமாவோட வேல்யூ இஸ், காமா நீங்கள் எந்த காமா சார் போடணும், நீங்கள் ட்ரையாங்கிள் கீழே கால்குலேட் பண்ணுறதுனால இந்த சாயிலோட காமா போடணுமா இல்லை மேலே இருக்கிற சாயிலோட காமா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல we will have to use the unit weight of the soil which is below. இந்த சாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வெயிட்டு தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். due to this triangle what is the effect on this soil. ஸோ காமா வந்து I will be using 12, காமா சப்மர்ஜ்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ I will be using 12, ஸோ இன்ட்டு 12 இன்ட்டு ஹெச்1 ஏன்னா லைக் கேஏ காமா மட்டும்தான் மாறும், பட் இதோட எஃபெக்டை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுனால கேஏ காமா 1 இன்ட்டு H1 is 1.5 into H2 is 2.5. I get 14.98 approximately. I am getting 15. பட் ஒரு செகண்ட் இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். இதை இந்த இடத்துல எனக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் we are going to calculate the area of this rectangle. ரெக்டாங்கிளோட பேஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் த பேஸ், கேஏ காமா ஹெச்1. ஸோ இப்போ நான் ஹைட்டோட இதை நான் ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வேலை முடிஞ்சில்ல. நான் ஏன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். கேஏ காமா ஹெச்1ஓட வேல்யூ என்ன, கேஏவோட வேல்யூ 0.333, காமாவோட வேல்யூ இஸ் 18 அண்ட் ஹெச்1ஓட வேல்யூ இஸ் 1.5. இந்த ட்ரையாங்கிள்கான பேஸ் அதுதான், இந்த ரெக்டாங்கிள்கான பேஸும் அதுதான். பேஸ் இன்ட்டு ஹைட், ஹைட் என்னது, இது 2.5ல. ஸோ ஆன்சர் இன்ட்டு 2.5 போட்டோன்னா I get something around 22.477 kilonewton per meter. நெக்ஸ்ட் 1, 2, 3 பார்த்துருவோம்.
ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபோர்த்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்த் இஸ் ஆல்சோ அ ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்டார்டிங் 0. இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், ஹாஃப் பேஸ் ஹைட்டாக ட்ரையாங்கிள்கான ஏரியா. ஸோ ஹாஃப் இன்டூ வாட் இஸ் த பேஸ் ஹியர், பேஸ் இஸ் KA காமா. இந்த இடத்துல நீங்கள் காமா 1 போடணுமா, காமா சப்மர்ஜ்ட் போடணுமா? காமா சப்மர்ஜ்ட் தான் நான் போடுவேன். ஏன்னா திஸ் சாயில் இஸ் சப்போர்ட்டட் பை தி போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ காமா சப்மர்ஜ்டு தான் இருக்கும். எஃபெக்டிவ் ப்ரெஷரை தான் நான் இங்கே எழுதுகிறேன், சரியா? ஸோ இங்கே கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால இப்போ நான் மேலே இருக்கிறத கால்குலேட் பண்ணேன். இந்த இடத்துலையும் தானேப்பா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்குது, பட் இந்த இடத்துல நீ மேலே இருக்கிறதுக்கான காமா தானே யூஸ் பண்ணிக்கிட்ட கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இதோட சாயில் எனக்கு இங்கே எஃபெக்ட், இந்த சாயிலை வந்து நான் இங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுனா, சரி, இந்த இடத்துல இதே இடத்துல தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இது மொத்தமாக வாட்டர் டேபிளே இல்லை, பட் வாட்டர் டேபிள் வந்ததுனால நான் இந்த ட்ரையாங்கிளையே ரெண்டாக உடைக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. திஸ் இஸ் வாட்டர் டேபிளுக்கு மேலே இருக்கிற ஒரு போர்ஷன், வாட்டர் டேபிள் கீழே இருக்கிற போர்ஷன். ஸோ மொத்தமாக பார்த்தா இது தான். ஆனால் அனாலிசிஸ்க்கு நான் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற சாயிலுக்கு நான் தான் இந்த கீழே இருக்கிற சாயிலுக்கு தான் நான் வந்து இங்கே ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். பட் இங்கே இருக்கிற எஃபெக்ட் எதனாலனா, மேலே இருக்கிற ப்ரெஷர் சர்சார்ஜாக ஆக்ட் பண்ணுறதுனால தான் இங்கே. ஸோ இதுக்கு வந்து நான் வாட்டர் டேபிள் கன்சிடர் பண்ணக்கூடாது, கன்சிடரும் பண்ணல. பட் இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணும்போது ஐ எம் கால்குலேட்டிங் with respect to the retained soil. So I have to consider gamma submerged. So KA gamma submerged into H. ஹைட்டுங்கிறது என்னது 2.5. ஹைட்டு மொத்த ஹைட் நான் பார்க்கக்கூடாதுங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன, இந்த முதல்ல இந்த பேஸ்க்கே எனக்கு ஹைட் தேவைப்படுதில்ல, அந்த ஹைட்டுமே இந்த ட்ரையாங்கிளுக்கான ஹைட்டு தான் 2.5 இன்ட்டு இந்த ஹைட் என்னது, இந்த பேஸ் எழுதிட்டேன். இப்போ ஹைட்டும் 2.5 நான் தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் இதுவும் நான் வந்து கால்குலேட்டர் டேரெக்டாக போட்டு காமிச்சிடுறேன். half is 0.5, gamma submerged is 12, 2.5 into 2.5, I get 37.5. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 2.5 KA காமா, நம்ம எதுவும் கேவோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுற பார்த்தீங்களா, ஹாஃப் இருக்குது, கேவோட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணவே இல்லை. 333 இன்ட்டு காமா சப்மர்ஜோட வேல்யூ இஸ் 12, காமா சப்மர்ஜ் வேல்யூ இஸ் 12 இன்ட்டு 2.5 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு 12.49 வருது. 12.49 kN/m. இது நான் வச்சுருக்கிறேன்னா. இப்போ கடைசியாக இந்த 5வது குட்டி ட்ரையாங்கிள் வந்து இட் இஸ் டியூ டு தி போர் வாட்டர் ப்ரெஷர். இந்த வாட்டர் டேபிள்னால் வரக்கூடிய ப்ரெஷர் அதை நான் கால்குலேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் KAவை பயன்படுத்த மாட்டேன். இந்த ட்ரையாங்கிள் வெறும் தண்ணினால் மட்டும்தான் இந்த ரீட்டைனிங் வால் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ட்ரையாங்கிளே இந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் இருக்கிற தண்ணியோட எஃபெக்டை நான் கால்குலேட் பண்ணுறேன். தண்ணிக்கு KA கிடையாது. ஒன்லி ஃபார் சாயில் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி தெர் இஸ் KA. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, பேஸ் என்னவாக இருக்கும்னா காமா W, ஓகேவா, காமா W இன்ட்டு H அப்படிங்கிறது இதோட பேஸ். ஹைட் என்னது, ஹைட்டுமே எனக்கு வந்து H2, கரெக்டாக? ஸோ காமா டபிள்யூங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், அது கான்ஸ்டன்ட் 9.81 இன்ட்டு H2ஓட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் இது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஹாஃப் பேஸ் வந்து இதுதான் பேஸு இன்ட்டு H2ஓட வேல்யூ 2.5 இன்ட்டு ஹைட் இஸ் ஆல்சோ 2.5. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இங்கே நான் KA பயன்படுத்தாததுக்கான காரணம் என்ன, எல்லா இடத்துலையும் நான் பேஸ் கண்டுபிடிக்கும் போது KA யூஸ் பண்ணியிருக்கேன்ல, பட் இந்த இடத்துல மட்டும் நான் ஏன் KA, இங்கேயும் KA யூஸ் பண்ணேன், இங்கே மட்டும் ஏன் KA யூஸ் பண்ணலன்னா, இங்கே இடத்துல நான் சாயிலை பற்றியே பேசலை. கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்ததுனால இந்த சாயிலுக்கான இந்த தண்ணியோட எஃபெக்டை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், சரியா? ஸோ ஐ கெட் திஸ். ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன். 0.5 half into 9.81 into 2.5 the whole square. So I get 30.656. ஸோ எனக்கு 5 ப்ரெஷர் வேல்யூஸ் கிடச்சிச்சு, P1, P2, P3, P4, P5. இப்போ எனக்கு போன சம்மில் வந்து நம்ம பண்ண மாதிரி தான், நமக்கு இங்கே போன சம்மில் P1 and P2 கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி இங்கே ஆவரேஜ் பண்ணோம்ல, ஆவரேஜ் பண்ணிவிட்டு இங்கே ஆவரேஜ் பண்ணி நம்ம
டோட்டலாக ஃபைனல் ப்ரெஷர் முதல்ல ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். அதே மெத்தட் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 48 + 6.75 + 22.477 + 12.49 + 30.656. Totally my pressure, my பெரிய ப்ரெஷர் இது எல்லாமே P1 + P2 + P3 + P4 + P5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஐ கெட் 120.373. 120.373. இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ். சரியா? இது எங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் ஆப்வியஸாக. ஏன்னா போன சமயம் நம்ம பார்த்தோம், இட் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் சென்ட்ராய்டு. ரைட்? ரெக்டாங்கிளுக்கு சென்ட்ராய்டு எங்கே இருக்கும்? எக்ஸாக்ட்லி அட் தி ஹாஃப். ஸோ இந்த ப்ரெஷர் 1 இந்த ரெக்டாங்கிளோட ஹாஃபில் தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு இந்த ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு இந்த 6.75 எங்கே ஆக்ட் ஆகும்? குட்டி ட்ரையாங்கிளோட பேஸ்லேருந்து 1/3 ஆக்ட் ஆகும். இந்த குட்டி ட்ரையாங்கிளோடது வந்து 1/3 ஆக்ட் ஆகும். 1/3 ஆஃப் H1. இந்த ஹைட்டில் 1/3 கீழே இருந்து ஆக்ட் ஆகும். இந்த பெரிய ரெக்டாங்கிளுக்கு நம்ம தேர்டு கண்டுபிடிச்சோம் 22.47. இது எங்கே ஆக்ட் ஆகும்? இந்த பெரிய ரெக்டாங்கிளோட நடுவில் ஹாஃப்லேருந்து. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபோர்த் ட்ரையாங்கிளுக்கு எங்கேருந்து ஆக்ட் ஆகும்? பேஸ்லேருந்து 1/3. ஃபோர்த் ட்ரையாங்கிளோட ப்ரெஷர் 12.49. 12.49 இங்கேருந்து 1/3, அதாவது H2/3 அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். இந்த ட்ரையாங்கிளுக்குமே பேஸ்லேருந்து 1/3 தான் சென்ட்ராய்டு இருக்குது. ஸோ H2/3 அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும். ஸோ நான் P1 எங்கே ஆக்ட் ஆகும்? H1/2. H1 4/2 என்னது? 2 மீட்ரு. அதே மாதிரி இந்த 6.75ங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம சின்ன ட்ரையாங்கிளோட மேட்ரு. ஸோ சின்ன ட்ரையாங்கிளோட வேலைங்கிறதுனால சின்ன ட்ரையாங்கிளோட பேஸ்லேருந்து 1/3 தான் ஆக்ட் ஆகும். பட் நான் மொத்த ஹைட் வித் ரெஸ்பெக்ட் பேசும்பொழுது இந்த ஹைட் ஒரு 2.5 ப்ளஸ் 1.5ல் 3. 2.5 ப்ளஸ் 1.5/3. 2.5. அது இல்லாமல் இந்த 1.5லேருந்து பேஸ்லேருந்து கீழே 1/3 ஆஃப் 1.5. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஐ கெட் 3. ஸோ இந்த 6.75 3 மீட்டர் ஃப்ரம் தி பேஸ் ஆக்ட் ஆகுது. பேஸ்லேருந்து 3 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த 22.47ங்கிறது நம்ம தேர்ட் ரெக்டாங்கிள், இதுவும் ஹாஃபில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஹாஃப் ஆஃப் 2.5. சரியா? இந்த மொத்தத்துக்கு ஹாஃப் கிடையாது, இந்த ரெக்டாங்கிளில் பாதி. இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் என்ன? 2.5. ஸோ 2.5ல் பாதி 1.25. 1.25 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. இதுதான் 1.25 மீட்ரு. ஐம் சாரி, ஏன்னா நம்ம ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது. இது ட்ரையாங்கிளுக்கு எங்கே ஆக்ட் ஆகும்? ட்ரையாங்கிளுக்கு 1/3 ஃப்ரம் த பேஸ். இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன? 2.5. ஸோ 2.5 1/3 ஆஃப் 2.5 இஸ் 0.833. இந்த ட்ரையாங்கிளுக்கான ப்ரெஷர் will act at 0.833. சிமிலர்லி இதுக்கான ப்ரெஷர் என்ன? 30.656. இது எங்கே ஆக்ட் ஆகும்? H2ங்கிற ஹைட்லேருந்து தேர்டில் 1/3 ஆஃப் H2. அதே தான் 0.833. ஸோ எனக்கு டோட்டல் ப்ரெஷர் தெரிஞ்சிருச்சு, பெரிய ப்ரெஷர் தெரிஞ்சிருச்சு. சின்ன ப்ரெஷர் எங்கெங்கே ஆக்ட் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னா P1 is at 1, P2 is at 2, P3 is at 3, plus P4 is at 4, plus P5 is at 5 divided by P1 plus P2 plus P3 plus P4 plus P5. இதுக்கான வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 120.373 அப்படின்னு. ஸோ மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு இதுக்கு இருக்கிற எல்லா வேல்யூமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ P1ஓட வேல்யூ என்ன? ஸோ ப்ரெஷர் 1 இஸ் 48 into 2. ஆன்சர் இஸ் 96. ஆன்சர் ப்ளஸ் செகண்ட் ப்ரெஷர் என்ன? 6.75. இட் ஆக்ட்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 மீட்டர் ஃப்ரம் த பேஸ். நெக்ஸ்ட் ப்ரெஷர் 22.477. சாரி, நான் ப்ராக்கெட் போடல, அப்புறம் கால்குலேட்டரில் ஆன்சர் வராது. ஸோ கால்குலேட்டர்லேயும் நீங்கள் ஆன்சர் எப்படி போடணுங்கிறது தெளிவாக இருக்கணும். 22.477 இன்டூ இட் ஆக்ட்ஸ் அட் டிஸ்டன்ஸ் 1.25. இங்கே பாருங்கள், P3 is at 3. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலாக அது எங்கெங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறத நான் சப்மிட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. தேர்டு போட்டேன்னா ஃபோர்த்துக்கு வந்து திரும்பி ப்ராக்கெட் 12.49ங்கிற ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா 0.833 ஃப்ரம் த பேஸ் ஆக்ட் ஆகுது.
இங்கே இண்டிவிஜுவல் ஹைட்ஸ் பற்றி பேசும்போது கூட ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி டயக்ராம், பேஸ் ஆஃப் தி ரீட்டைனிங் வால் தான் நான் பேசுகிறேன். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். பட் நான் இங்கே சம்மேஷன் எதுக்கு பண்ணுறேன்னா, நான் ஃப்ரம் பேஸ் ஐ எம் கெட்டிங் அ டிஃபைன்ட் வேல்யூ ஃபார் மை இசட் பார். இசட் பார்ங்கிறது என்ன, என்னோட பெரிய ப்ரெஷர் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படி. ஏன்னா சின்ன சின்ன ப்ரெஷர் வேறு வேறு எங்கெங்க இடத்துல ஆக்ட் ஆகுது. இந்த எல்லா ப்ரெஷருக்கால ஒரு ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, அது எங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறதுக்கான இந்த இசட். ஸோ 12.49 இது 0.833 போட்டுட்டேன்னா இந்த வேல்யூ போட்டேன். ஸோ கடைசியாக 5வது ப்ரெஷர் என்னன்னா ஆன்சர் ப்ளஸ் 30.656ங்கிற ப்ரெஷர் டாக்ஸ் அட் டிஸ்டன்ஸ் 0.833. ஃப்ரம் தி பேஸ் ஐ கெட் 180.2868. ஸோ 180.2868 divided by 120.373 I get 1.49. Z bar is equal to 1.49. ஸோ இது எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ப்ரெஷர் இருக்குல்ல, சர்சார்ஜ்னால ப்ரெஷர், இந்த வாட்டர் டேபிள்னால் இருக்கக்கூடிய ப்ரெஷர், சாயிலோட ப்ரெஷர், அந்த சாயிலோட ப்ரெஷர் தான் வாட்டர் டேபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் வேரியேஷன்ஸோடு நமக்கு இங்கே தெரியுது. இது எல்லாமே சேர்த்த ப்ரெஷரு 120.373 kN/m². அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, 1.49 மீட்டர் ஃப்ரம் தி பேஸ். அதாவது ரீட்டைனிங் வால் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா, இது டாப் ஆஃப் த ரீட்டைனிங் வால், சர்சார்ஜ் இருக்குது, திஸ் இஸ் 4 மீட்டர். திஸ் ப்ரெஷர் இஸ் ஆக்டிங் at 1.49 meter from the base. 1.49 meter from base. அதனால தான் நான் எல்லாமே ஃப்ரம் பேஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். நான் இதோட ஹைட் கால்குலேட் பண்ணும்பொழுது கூட நான் ஃபர்ஸ்ட் 2.5 ப்ளஸ் 1/3 ஆஃப் 1.5 தான் போட்டிருப்பேன். கரெக்டாக? ஸோ இந்த 1.49 மீட்டரில் இந்த பெரிய ப்ரெஷர் P ஆக்ட் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டோமா? சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, போன சம்லையும் அந்த ப்ரெஷரோட வேல்யூ என்ன, ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்கேயும் அதேமாதிரி நம்ம ப்ரெஷரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், அது எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம். போன சம்மில் தான் அதே சம்மில் எக்ஸ்ட்ரா 2 காம்பனென்ட் என்னென்னா, வாட்டர் டேபிள் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு காம்பனென்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் டேபிள் இந்த குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளமை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில், அதாவது இந்த ப்ராப்ளமில் நம்ம சர்சார்ஜ்னால என்ன விஷயம்னு பார்த்தோம், சர்சார்ஜ் அண்ட் pressure due to the earth retained. இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லாமல் செகண்ட் ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ரா வாட்டர் டேபிள் அட் 1.5 மீட்டர் இருந்துச்சுன்னா காமா சப்மர்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அதெல்லாம் பேசிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் மேக் மோர் வீடியோஸ் ஃபார் யூ. இதுக்கான பேசிக்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். காமா சப்மர்ஜ்னால் என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் யூ வில் ஆப்வியஸ்லி சால்வ் தீஸ் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஈஸி வே. உங்களுக்கு ரேங்கின்ஸ் தியரியில் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரேங்கின்ஸ் தியரியில் அவங்க கேட்குறதுக்கு, இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது எல்லாமே ரீட்டைனிங் வாலில் சாயிலோட பேக்ஃபில் ஹரிசாண்டல்ஸ் இப்படி தான் இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில கண்டிஷனில் ஹரிசாண்டல் பேக்ஃபில் இட் வில் பி அட் அன் ஆங்கிள் பீட்டா ஃப்ரம் தி ஹரிசாண்டல். இதுவுமே ரேங்கின் தியரியில் பேசுவோம். அங்கே என்ன, இதே மாதிரி தான் அங்கேயும் கதை. பட் அங்கே கேஏக்கான ஃபார்முலா மட்டும் மாறும். இங்கே எப்படி கேஏக்கு 1 - sin phi / 1 + sin phi போடுறோம்ல, அதே மாதிரி அங்கே கேஏக்கான வேல்யூ மாறும், ஃபார்முலா மாறும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு கேஏ கேபி கண்டுபிடிச்சிட்டு அங்கேயுமே ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வரைஞ்சி ப்ரெஷரை உடச்சி கால்குலேட் பண்ணி கடைசியாக மொத்த ப்ரெஷர் ஆட் பண்ணி அது எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி மேட்ரை முடிக்க வேண்டியதான். ஸோ ஐ வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ வித் திஸ். புரியும்னு நம்புகிறேன். அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட் day and have a very great time. Good night. Take care.